காரியத்தை மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் முதல்வர் மாத்திரம் அல்ல, தமிழகத்தில் நிரந்தரமாய் ஆள போகிற ஒரு மாபெரும் முதல்வராய். அவருக்கு சின்ன வயது, இன்னும் எத்தனையோ ஆண்டுகளாய் ஆள போகிறார். அதற்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாய் எல்லா கூட்டமைப்பும் வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய கூட்டமைப்புகளை உங்கள் பக்கம் கொண்டு வரும். ஏன் தெரியுமா? நீங்க ஆள பிறந்தவர்கள். அனைவருக்கும் வணக்கம் மக்களே. அதாவது இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதில்லை. ஆனால் உண்மையான வாசகம் தான், இறைவனிடம் கையேந்தனா எல்லாமே கிடைக்கும். அதனால நான் என்ன சொல்ல வரேனாக்கா, ஐயா ஊழல் திமுக அரசியல்வாதிகளே, இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிஜமா நிம்மதியான தூக்கம் வரப்போகிறது இல்லை, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீங்களும் கொஞ்சம் அந்த இறைவனடி சேர்ந்து கையேந்தி பாருங்க. இறைவா, இன்று இரவாச்சு நான் நிம்மதியாக உறங்க வேண்டும்னு கொஞ்சம் கடவுளை வணங்கிங்க. ஆனால் கடவுள் மட்டும் எனக்கு கொடுத்துருவாரா என்ன? கொலகார பாவிகளா, பச்சோந்திகளா, ஊழல்வாதிகளா, லஞ்சவாதிகளா, கடத்தல்காரனுங்களே, கொள்ளக்காரனுங்களா நீங்க? உங்களுக்கு எப்படி அந்த இறைவன் மட்டும் தூக்கத்தை கொடுத்துருவான்? கொடுக்க மாட்டான். இனி ஒரு நாளும் உங்களை தூங்கவே விட மாட்டான். கர்மா சும்மா விடுன்னு நினைக்கிற, வச்சு செய்யும்ல, இனி வச்சு செய்ய தான் ஆரம்பிக்கும். நம்ம தளபதி இருக்காருல கூட, அவர் பார்த்துக்குவாரு.